பகுதியில நம்முடைய ஆரோக்கிய சம்பந்தமான தகவல்கள், அத வந்து நம்முடைய நடைமுறையில் உள்ள விஷயங்கள்ல எப்படி கோர்வப்படுத்தி, எப்படி கடைப்பிடிப்பது என்பது பற்றி தான் இந்த 1 மணி நேர செஷன்ல வந்து நாம வந்து பார்க்க இருக்கிறோம். அடியேன் வந்து திரும்பவும் சொல்றேன். பொதிகை பிரியன் சித்தாவர்மா வைத்தியர் மற்றும் சன்மார்க்க சொற்பொழிவாளர். சில விஷயங்கள நம்ம வந்து ஆய்வு கண்ணோட்டத்தோட வந்து பார்ப்பதனால, ஆய்வாளராகவும் இறைவன் நம்மள வந்து வைத்திருக்கின்றார். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு வணங்கி, திருவடிக்கு நன்றி கூறி, நன்றி பாராட்டி, இங்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, நன்றி பாராட்டி, இந்த உரையை வந்து தொடங்குகிறோம். வள்ளலார் வந்து உரைநடைப்பயில சொன்ன விஷயங்கள்ல வந்து நம்ம ஒரு ஒரு முக்கியமான விஷயம், நிறைய விஷயங்கள் வள்ளலார் சொல்றாரு. அதுல வந்து முக்கியமான விஷயங்கள் சிலது வந்து நம்ம வந்து ஒரு நோட்படுத்தி, அதுக்கு உண்டான மருத்துவ தகவல், மருத்துவ அறிவோடு நம்ம வந்து இதுல வந்து பார்க்கலாம். சன்மார்க்கத்தை வந்து நம்ம கடைப்பிடிப்போம். சன்மார்க்கத்துல வந்து வைத்தியர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா வைத்தியங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். சன்மார்க்கம் என்பது அதை விட மிகப்பெரிய ஒரு கடல். இப்ப 2யும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சன்மார்க்கம் கடைப்பிடிக்க முடியுமானா, அது கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து சன்மார்க்கத்தை ஆய்வு பண்றதுக்கு, சன்மார்க்கத்தை சிந்தனை பண்றதுக்கு இந்த பிறவி போதுமான்னு தெரியல. அதனால நமக்கு இறைவன் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து வைத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பையும், வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பையும் வள்ளலார் வந்து குடுத்ததுனால, அந்த தகவல நான் வந்து நம்ம சன்மார்க்க உறவுகளோடு நான் வந்து இங்க பகிர்ந்து கொள்வதை அடியேன் கொடுத்த ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். பொதுவாகவே வள்ளல் பெருமான் வந்து கரிசாலையை பத்தி முக்கியமா சொல்லியிருப்பார். அடுத்தது பஞ்சகற்பம் புளியல் பத்தியும் முக்கியமா சொல்லியிருக்கார். அடுத்து முக்கூட்டு சூரணம் ஏன் பயன்படுத்தணும்? பொன்னாங்கண்ணி தைலம் ஏன் பயன்படுத்தணும்? அமுத நிலை தியானம் 1 மணி நேரம் தினசரி ஏன் வழிபாடு பண்ணணும்? மலஜல உபாதிகளை கழிப்பது எப்படி? ஏன் கழிக்கணும்? அடுத்து இரவில் தீப முனையில் வந்து உறங்குதல். அடுத்து சுக்கு நீர் குடித்தல் அவசியம். வெற்றிலையை வந்து வெந்நீர் குடித்தல் வேண்டிய அவசியம். சாயங்கால நேரத்துல தேகத்தில் வெயில் படும்படி உலாவுதல் வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலையும் வள்ளலார் வந்து சொல்றார். இரவில் கீரை சாப்பிடக்கூடாது. தாம்பத்தியம் மாதம் 2 முறைதான். ஏன்? இடதுபுறமாக படுக்க வேண்டும். ஏன்? கொலை, கோபம், சோம்பல், பொய்மை, பொறாமை, கடுஞ்சொல் கூடாது. இது ஏன்? எந்த வேலையும் சிவசிந்தனையோடு செய்ய வேண்டும். ஏன்? உருவமத்தி தியானம் செய்ய வேண்டும். ஏன்? அதுபோல பொது விதியில பேதி மருந்து எடுக்க வேண்டும். அது 6 மாதம் ஒரு முறை. அது ஏன்? 4 மாதத்துக்கு ஒரு முறை வமனம் வாந்தி எடுக்கணும். அது ஏன்? நசியம் எடுக்க வேண்டும். வருடத்துக்கு ஒரு முறை. அது ஏன்? அது கண்ணுக்கு வந்து அஞ்சனம் தீட்டணும். 4 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு வள்ளலார் வந்து சொல்லியிருக்கிறார். அது ஏன்? காயகற்ப மூலிகைகள் வந்து பாலில் சுத்தி பண்ணி, அதாவது தூதுவளை, பொன்னாங்கண்ணி, வில்வம், சீந்தில், மஞ்சள் கரிசாலை, புளியாரை, வல்லாரை, நன்னாரி, கடுக்காய், மிளகு, அருகவேல், இதுல வந்து இதை வந்து சுத்தி பண்ணி சாமி சாப்பிட சொல்றார். இதுக்கும் சன்மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் கடைப்பிடிச்சாதான் நம்ம வந்து கடவுளர்களை பெற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு வந்து இருக்கிறது. பொதுவாக வந்து உடம்பார் அழியார், உயிரார் அழியார். மெய்ப்பட நானும் மெய்ப்பட பொய் மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு திருமந்திரம் நமக்கு வந்து சொல்லுது. அது உடம்பால் யார் அழியவில்லையோ அவங்க தான் உயிராலையும் அழியாம இருப்பாங்க. அதை செத்து போகாம இருப்பாங்க. அந்த உடம்பை வளர்க்கின்ற ஒரு உபாயத்தை தெரிந்து கொண்டு நான் உடம்பையும் வளர்த்தேன் உயிரையும் வளர்த்தேன் அப்படின்னு நமக்கு வந்து திருமந்திரத்துல திருமூல சொல்றாரு. ஸோ வள்ளலார் வந்து நமக்கு வந்து 18ஆம் நூற்றாண்டுல தோன்றி, வள்ளல் பெருமானும் இந்த ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுத்து 485 மூலிகைகளை சொல்லி, அந்த மூலிகைகளுடைய குணப்பாடம், ஒவ்வொரு மூலிகைகளும் என்ன குணத்தோடு இருக்கின்றது அப்படிங்கிற தகவலையும் வள்ளலார் வந்து சொல்றார். ஏன்னாக்க அருள் வந்து யார் யாருக்கு எந்தெந்த வயசுல வரும் அப்படின்னு தெரியாது. இப்போ வருகின்ற வரைக்கும் இந்த உடம்பு அவசியம். வந்து இந்த உடம்பு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு, அருள்மயமா முத்தேகமா கன்வெர்ட் ஆச்சுனாக்க, அதன் பிறகு இந்த உடம்புக்கு வந்து தேவைன்னா உடம்பு தேவையில்லை. ஏன்னா உடம்பு வந்து வேற ஒரு பிரணவ தேகத்துக்கு, சுத்த தேகத்துக்கு, ஞான தேகத்துக்கு மாறிடும். அப்ப இந்த பஞ்சபூதத்திலான தேகம் தேவையில்லை. பொதுவா வந்து இந்த உடம்பு வந்து 3 வகையான உடம்பு. ஒன்று உயிர் உடம்பு, காய்ச்சல் போடி என்று காரண உடம்பு சொல்லுவாங்க. அடுத்து சப்தல் போடி. சப்தல் போட வந்து சூட்சும உடம்பு, சூக்கும தேகம்.
அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுக்கடுத்து பிசிக்கல் பாடி. பிசிக்கல் பாடிக்கு இந்த 5 பஞ்சபூதங்களான 3 உடம்புங்களும் தான் 96 தத்துவமாக நமக்கு வந்து வகுக்கப்படும். அப்போ உடம்புல ஒரு நோய் வருதுனாக்க, அதுக்கு காரணம் என்ன? அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லும்போது, அது வந்து மனதிலிருந்து அந்த உடம்புக்கு அடிப்படையா வருது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. மனசுக்கு எப்படி அந்த நோய் வருது அப்படின்னாக்கா, உயிரில் அந்த நோய் வந்து புரோகிராம் செய்யப்பட்டிருக்குது. எப்படி 50% 50% ஒரு மனிதனுடைய நோய்க்கான காரணம் வந்து அந்த உயிர்ல வந்து புரோகிராம் செய்யப்படுது. எப்ப அவருடைய பாஸ்ட் டெண்டன்சி கடந்த கால கர்மாவின் அடிப்படையில அந்த மனிதனுக்கு இந்த வயசுல ஒரு 18 வயசுல ஒரு 20 வயசுல ஒரு பைல்ஸ் வரணும் அப்படின்னு புரோகிராம் செய்யப்பட்டிருக்குது. அப்ப இந்த புரோகிராமுக்கு ஏத்த மாதிரி அந்த மனநிலை வந்து மாறும். உதாரணத்துக்கு ஒரு அல்சர் பேஷண்ட் வச்சுக்கோங்க. அல்சர் பேஷண்ட்க்கு அவன் உயிர்ல வந்து 35 வயசுல வந்து அல்சர் வரணும் அப்படின்னு அந்த உயிர்ல அந்த கர்ம வினைகள் சஞ்சித கர்மான்னு சொல்லுவாங்க. கடந்த கால வினைகளின் அடிப்படையில அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆன்மாவுக்கு பொதிகை பிரியன்னு வச்சுக்கங்களேன். பொதிகை பிரியனுக்கு 35 வயசுல அல்சர் வரணும் அப்படின்னாக்க, அது உயிர்ல புரோகிராம் செய்யப்படுது. அப்போ 35 வயசு அவர் நெருங்கும்போது என்னன்னாக்கா, அவர் மனரீதியா வந்து ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம், ஒரு சூடு, ஒரு வேலை சம்பந்தமான சூடு, இது போன்ற ஒரு மனநிலையை அவர் வந்து பெறுவார். அதனால உயிர்ல அது மாரி புரோகிராம் செய்யப்பட்ட அந்த விதி விதிக்கப்பட்டதுனால, அவங்க வந்து பதட்டத்தோடு படபடப்பா, வேகமா பேசுறது, வேகமா ஓடுறது, வேகமான வேலை செய்யறது, இது போன்ற வேலைகள்ல இந்த மனம் ஈடுபடும்போது, அந்த மணல் சூடாகும்போது, மூளை வந்து சூடாயிட்டு, மூளை சூடாவதன் விளைவாக லிவர் வந்து சூடாகி, லிவர்ல இருக்கிற அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அந்த அமில நீர் வந்து அதிகமா சுரந்து, அந்த அமில நீர் வந்து இரைப்பையில கலந்து, உணவை செரிமானம் பண்றதுக்காக சுரக்கப்படுகின்ற அந்த அமில நீரானது அதிகப்படியா சுரந்து, அந்த இரைப்பையும் புண்ணாக்கிடும். புண்ணாக்கி அவன் வந்து அல்சர் பேஷண்டா மாற்றப்படுவான். இது இப்படிதான் வந்து ஒரு ஒரு மனிதனுக்கும் நோய்க்கான காரணம் 50% எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கர்ம வினை. மீதி 50% வந்து அவனுடைய அஜாக்கிரதை, கேர்லெஸ். உணவு பழக்கவழக்கம், உணவு ஒழுக்க பழக்கவழக்கம். இப்போ இந்த உரைநடைப்பதில வள்ளலார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, அந்த ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா 50% ஒழுக்கம் இல்லாதது. அந்த 50% ஒழுக்கம் இல்லாததை ஒழுக்கப்படுத்துவதற்கான ஒரு அறிவுரை தான் நமக்கு வள்ளலார் வந்து சொல்லியிருக்காரு. கர்ம வினை 50% வந்து அது விதிக்கப்பட்டது. அத நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அத நம்ம கை வைக்கவே முடியாது. ஆனா மீதி இருக்கிற 50% வந்து நாம ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில, ஆரோக்கியத்தின் விதியின் அடிப்படையில, சரியான முறையில சரியான உணவை சரியான விகிதத்தில் நாம சாப்பிட்டா, 50% நோய் வராமல் நாம் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது அருள் வருகின்ற வரைக்கும் நாம் நோய் இல்லாம இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு இந்த குறிப்புகள் வந்து உதவும். இந்த அறிவுரைகள். மீதி 50% கர்ம வினைகள் வந்து நமக்கு விதிக்கப்பட்டிருக்கும். அது எதனால மாறும்? அது எதனை கொண்டு நாம் சரி பண்ண முடியும்னா, ஜீவகாருண்ய பலத்தை கொண்டும், கடவுளுடைய அருள். கடவுள் நம்ம மேல கருணை வச்சுட்டோம்னா, டிலீட் ஆல் குடுத்துருவாரு. அதாவது ஒரு டிலீட் அல்லது பார்ஷியலி கொஞ்சம் கர்ம வினைகள் டிலீட் பண்ணலாம். இல்ல ஒரு 10 வருஷத்துக்கான கர்ம வினைகள டிலீட் பண்ணலாம். சஞ்சித கர்மாக்கள. அவரு நம்முடைய தவம், நம்மளுடைய அருள், நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய அவர்பால் வைக்கின்ற அன்பு, நம்முடைய ஜீவகாருண்ய பலம். இது எந்த அளவுக்கு இருக்குதோ, அதன் அடிப்படையில நம்ம கர்ம வினைகள டிலீட் பண்ணுவார். அதாவது நீக்கிடுவார். மீதி 50% ஆரோக்கியத்து யார் கையில இருக்குதுனாக்க, நம்ம கையில தான் நம்முடைய ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஸோ அதனால 50% ஒழுக்கம் நம்ம கையில நம்முடைய ஆகாமிய முயற்சின்னு சொல்லுவாங்க இத. நம்ம ஆகாமிய முயற்சி செய்து நம்ம ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வள்ளலார் வந்து பஞ்சகற்பம் அப்படிங்கிற மூலிகையில வந்து ஒரு 5 பஞ்சம்னா 5 5 வகையான மூலிகைகள் வாரத்துக்கு 1 நாள் குளிக்க சொல்றார். முதல்ல நம்ம அந்த ஆரோக்கிய விதியில பஞ்சகற்பம் ஒரு சன்மார்க்கிகளாக இருந்தாலும், சன்மார்க்கவர் அல்லாக இருந்தாலும் பஞ்சகற்பத்தை வாரத்துக்கு 1 நாள் தேய்ச்சு குளிக்கணும். பஞ்சகற்பம் என்பது வெள்ளை மிளகு, கஸ்தூரி மஞ்சள், நெல்லிக்காய் வற்றல், கடுக்காய் தோல், கஸ் நெல்லி வற்றல், கடுக்காய் தோல், வெண்மிளகு, கஸ்தூரி மஞ்சள், வேப்ப வித்து. இந்த 5 மூலிகைகளை சேர்ந்ததுதான் பஞ்சகற்பம். இதை வந்து முறைப்படி சுத்தி பண்ணி, பொடி பண்ணி வைத்துக்கொண்டு, அதுல ஒரு பெண்கள்லாம் ஒரு 4 ஸ்பூனு, ஆண்கள்லாம் ஒரு 3 ஸ்பூனு. ஒரு 2 டம்ளர் பால்ல, பசும்பால்ல போட்டு நல்லா கலக்கி, அடுப்புல வச்சு, கொதிக்க வச்சு, ஒரு கொதி வந்த உடனே, கொஞ்சம் சூடு ஆறுற பக்கத்துல உடம்பு, தலை முழுக்க இதெல்லாம் தேய்ச்சிட்டு,
ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெந்நீர்ல குடிக்கணும். இத வள்ளலார் வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாரத்துக்கு 1 நாள் கடைப்பிடிங்கங்கிறார். ஏன்? இது என்ன காரணம்? இது வள்ளலார் வந்து சொல்லிட்டார். வள்ளலாருக்கு முன்னாடி போகிற 7000த்துல வந்து யோகத்துல ஆன்மீக முயற்சியில் இருப்பவர்கள், யோகம் செய்பவர்கள் உடலில உஷ்ணம் ஏற்படும். அதனால அந்த உஷ்ணத்த தணிப்பதற்காக பஞ்சகற்பம் குளியலை போகிற 7000த்துல போகிற வழி இருக்குங்க. என்ன காரணம்? அப்படின்னா, இந்த பஞ்சகற்பம் என்ன பண்ணும்? உடல்நிலை சமப்படுத்துது. பஞ்சம்னா 5. 5 பஞ்சபூதத்தினால இந்த உடம்பு ஆனதுனால, இந்த 5 வகையான மூலிகைகளும் உடம்பில் இருக்கின்ற பஞ்ச விகிதாச்சாரம். அதாவது நெருப்பு எவ்வளோ இருக்கணும்? மண்ணு எவ்வளோ இருக்கணும்? வான் சக்தி எவ்வளோ இருக்கணும்? நீர் எவ்வளோ இருக்கணும்? வாயு எவ்வளோ இருக்கணுங்கிற ஒரு அமைப்புல தான், ஒரு அனாட்டாமிக் பொசிஷன்ல தான் இந்த உடம்பு அமைக்கப்பட்டது. இந்த அனாட்டாமிக் பொசிஷன்ல தன்னிலைக்கு, இயற்கையான நிலைக்கு இந்த பஞ்சகற்ப குளியல் அந்த உடம்ப வச்சிருக்கும். ஆனா நோய் என்பது வாதம், பித்தம், சுழத்தும். காற்று, நெருப்பு, நீர் கூடுதலாலும், குறைவதனாலும் தான் நோய் வருது. அப்ப இது சமநிலை அதனுடைய நிலைக்கு ஏற்றவாறு அதை வைத்துக் கொள்வதற்கு இந்த பஞ்சகற்பம் குளியல் நமக்கு துணை புரியும். அதாவது வாதம் 4 பங்குனாக்க உடம்புல, வாதத்துல பாதி சூடு 2 பங்கு இருக்கணும். சூட்ல பாதி 1 பங்கு நீர் இருக்கணும். இதுதான் நம்ம உடம்புடைய ரேஷியோ. இந்த ரேஷியோ மாறும்போது குறைஞ்சாலும் நோய் வரும், கூடுனாலும் நோய் வரும். இந்த பஞ்சகற்பம் என்பது 5 பஞ்சபூதங்களை நம்ம உடம்புல சம அளவுக்கு வைத்திருக்கோம். வேற என்ன? முடி கொட்டுறவங்களுக்கு முடி எவ்வளவு? முடி கொட்டுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, உடல்ல வெட்டச்சூடு தான். வெட்டச்சூடுல இத தணிச்சு முடிய நல்லா வளர வைக்கும். கண்களில் கண் பார்வை கண்ணாடி போடுவதற்கான காரணமும் வெட்ட சூடு தான். அத அந்த பஞ்சகற்பம் குளியல குளிச்சுட்டு வரும்போது கண் பார்வை ஒளிங்கும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல வந்து சன்மார்க்கிகளாக நம்ம வாழும்போதும், ஒரு ஊர்ல ஒரு 10 பேரோ, ஒரு 15 பேரோ தான் சன்மார்க்கி இருப்போம். மீதி இருக்கவங்கலாம் சன்மார்க்க அல்லாதவர்கள், கொலை செய்து கொண்டிருப்பார்கள். அவங்களுடைய மன அலை, மன எண்ணங்கள் ஓட்டத்துல தான் நம்முடைய மன எண்ணங்கள் ஓட்டமும் இருந்து கொண்டு வாழ்வோம். என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய தாக்கும். சன்மார்க்கத்துல சில பேர் வந்து ரொம்ப தீவிரமா வருவாங்க. ஒரு ஆரம்பத்துல ரொம்ப தீவிரமா கடைபிடிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துல வந்து அப்படியே மெல்ல அப்படியே தேஞ்சிருவாங்க. சில இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னாக்க, அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இது வந்து நெகட்டிவ் ஸ்பிரிட்ன்னு சொல்லுவாங்க. அது ஆவிகள், நெகட்டிவான தீய எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள் வந்து எல்லா இடத்துலயும் நீக்குமறை நிறைஞ்சிருக்குது. எப்படி இறைவன் நீக்குமறை பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்காரோ, அது மாரி நெகட்டிவ் சக்திகளும் இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்குது. அப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு இடத்துக்கு பயணிக்கும்போது, ஒரு இடத்துல வாழும்போது, அந்த நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களை தாக்கி சன்மார்க்கத்தில் மேலும் மேலும் முன்னேற விடாமல், நம்மள வந்து டிமோட்டிவ்ன்னு சொல்லுவாங்க. டிமோட்டிவ் பண்ணி விட்டுரும். அல்லது ஒரு விஷயத்த நினைப்போம். இத இன்னைக்கு அருட்பா படிக்கணும். போன உடனே ஒரு பதிகம் படிக்கணும் அப்படின்னு. ஆனா படிக்க முடியாது. என்னடா காலையிலேருந்து படிக்கணும்னு நினைச்சு படிக்க முடியல. சரி இரவு படிச்சுக்கலாம்னு நினைப்போம். படிக்க முடியாது. காலைல எந்திச்சு 4 மணிக்கு, 5 மணிக்கு எந்திச்சு அகவல் படிக்கலாம் அப்படின்னு நினைச்சு படிக்க மாட்டோம். ஏன்னாக்க, நம்ம எண்ணங்கள் மட்டும் இல்லாம உலகத்தில் பக்கத்துல அக்கத்துல இருக்கிற எல்லா எண்ணங்களுமே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மக்கள், நல்ல ஒரு டீசென்ட்டா இருக்கிற ஏரியால போய் வாழ்வாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான இருக்கிற ஏரியாவுல போய் வாழ்வாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள மனநிலைகள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு அமைதியான மனநிலை உள்ள இடத்துல வாழும்போது, நமக்கும் நல்ல மனநிலையை பெற்றிருப்போம். சில இடங்கள்ல வந்து ரொம்ப ஒரு சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சுக்கிட்டு, எப்போ சச்சரவான ஒரு இடங்கள்ல போய் நம்ம வாழும்போது, அந்த மன அலைகள், மன எண்ண ஓட்டங்கள் வந்து நம்முடைய மனதை, நம்முடைய எண்ணங்களை வந்து பாழாக்கும், தடை செய்யும். இப்ப இந்த பஞ்சகற்ப குழியில என்ன பண்ணுனாக்க, அந்த உடம்புல இருக்கிற, மனசுல இருக்கிற நெகட்டிவ் ஸ்பிரிட்ட, நெகட்டிவ் எண்ணங்களை இது வந்து எதிர்மறை சிந்தனைகள் இது வந்து வெளியேறும். ஏன்னாக்க இது வந்து மஞ்சள் இருக்குது. மஞ்சள் வந்து மங்களகரம். உடம்புல இருக்கிற நெகட்டிவ் ஸ்பிரிட்ட வந்து வெளியேற்றும். நெல்லிக்காய் இருக்கிறதுனால நெல்லிக்காய் வந்து குளிர்ச்சி. இதுல வேப்ப வித்து இருக்குது. வேப்ப வித்துக்கள் கிருமி தொற்றுகள வராம பார்க்கும். அப்ப எதிர்மறை சிந்தனைகள இது வெளியேற்றுவதற்கு இந்த பஞ்சகற்ப குளியல் வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப நாம அந்த சமுதாயத்துல வாழும்போது, எல்லாருடைய எண்ணங்களும் தாக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்ம இப்ப நான் வர்ம வைத்தியர். ஒரு பேஷண்ட்ட நான் வந்து டச் பண்றேன். வர்மம் தொட்டு தான் வர்மம் பண்றேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க என்ன அந்த உடம்ப தொடும்போது அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த வலி, அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட் எல்லாம் என் உடம்புல வந்துரும். அவங்க வலி ரிலாக்ஸ் ஆகி போயிடுவாங்க. ஐயா ரொம்ப நன்றிங்கன்னு. ஆனா அன்னைக்கு நைட் நம்மளால தூங்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நெகட்டிவ் ஸ்பிரிட், நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் எனக்கு ஒட்டிட்டு, அந்த வலிகள் எல்லாம் எனக்கு வந்துரும். இது போன்ற ஒரு விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல இருந்து சூட்சுமமாக நம்மள வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு.
நாங்க என்ன செய்வோம்னாக்கா, அப்ப அந்த பஞ்சகற்பம் தான் தேய்ச்சு குளிப்போம். குளிச்சதுன்னா, எங்க உடம்புல இருந்து அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட், நெகட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து வெளியேற்றும். அப்ப சன்மார்க்கத்துல பயணிக்கிற நமக்கும் இந்த தொந்தரவுகள் வந்து இருப்பதனால தான், வள்ளலார் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் பஞ்சகற்பம் தேய்ச்சு குளிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சன்மார்க்கத்த பயன்படுத்துறவங்க, சன்மார்க்கத்துல பயணிப்பவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. அதனால பஞ்சகற்பம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு புதன்கிழமையோ, இல்ல ஆண்கள் இருந்தா சனிக்கிழமையோ, வாரத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா தேய்ச்சு குளிக்கணும். பெண்கள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை தேய்ச்சு கண்டிப்பா இத வந்து குளிக்கணும். இது வந்து மிக மிக சன்மார்க்கத்துல மிக முக்கியமானது. நம்ம அனுபவத்துல பார்த்தோம் நெறைய பேர் சன்மார்க்கத்த விட்டு கீழ வந்து இறங்கி வந்துடுறாங்க. அந்த மோட்டிவ், அந்த ஃபோர்ஸ் வந்து இல்லாம போகுது. ஓகே. அடுத்து வந்து வள்ளலார் வந்து மலஜல உபாதைகள வந்து கழிக்கணும் அப்படின்ற ஒரு தகவல வந்து சொல்றாரு. காலையில எழுந்த உடனடியே மலஜல உபாதைகள கழிக்கணும். மலஜல உபாதைகள்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம மலம் தான். மலங்கள் ஜலம்னா சிறுநீர். ஒரு நாளைக்கு 7 முறை சிறுநீர் கழிக்கணும். மலங்கள் வந்து 2 முறை மலம் கழிக்கணும். ஏன் அப்படின்னாக்க, இந்த மலச்சிக்கல் தான் ஆதி நோய், மற்றதெல்லாம் மீதி நோய் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது. எல்லா நோய்களுக்குமான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, மலச்சிக்கல் தான் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இப்ப மலச்சிக்கலுக்கான காரணங்கள் வந்து உடல்ல வெட்டை, சூடு. அது நார்ச்சத்து பற்றாக்குறை பிளஸ் வந்து வெட்ட சூடு. எப்ப மலம் கழிக்கணும் அப்படின்னா, காலையில அதிகாலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடி மலம் கழிக்கணும். முதல்ல மலம் வந்து தடிப்பா வரணும். அந்த மோஷன் ஃபீல் வந்த உடனே தடிப்பா வரணும். போக போக பாம்பு மாரி பூசா போகும். 2 நிமிஷத்துல வந்து டாய்லெட் விட்டு வெளிய வந்துரணும். நம்முடைய மலம் வந்து அந்த டாய்லெட்ட தண்ணீல மிதக்கணும். உள்ள போயிருந்தா சத்து உறிஞ்சப்படலன்னு அர்த்தம். அந்த பீங்கான்லாம் ஒட்டக்கூடாது. ஒட்டுனுச்சுனாக்கா நார் சத்து பற்றாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் 2 நிமிஷத்துல முடிஞ்சுட்டு வெளிய வந்துரணும். இல்லன்னா என்ன நடக்கும்னாக்கா, இந்த மலக்குடல்ல போயிட்டு இந்த மலக்குடல்ல இருந்து பெருங்குடல்ல மலக்குடல் தான் டிஸ்சார்ஜ் ஆகுது டாய்லெட். மலக்குடல் பேலன்ஸ் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னாக்க, அது வந்து சூரியன் வந்த உடனே பூமி உஷ்ணமாயிடும். ஹீட் ஆயிடும். சூரியன் வந்த பிறகு இந்த மலத்துல இருக்கிற கழிவு என்ன பண்ணும்? ரத்தத்துல சேர்ந்துரும். ரத்தத்துல சேர்ந்தா ரத்தம் கெட்டு போயிட்டு நமக்கு தோல் நோய்கள் எல்லாம் வர்றதுக்கான காரணம் தான். கருப்பு வெறுப்பா அந்த முட்டியில எல்லா இடங்களும் கருப்பு வெறுப்பா வந்துரும். தோலுடைய இயற்கைத்தன்மை மாறி தோல் நோயாளிகளே ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, ரத்தம் கெட்டு போறதா காரணம். அடுத்தது இந்த இடதுபுறமா அந்த மலக்குடல் இருப்பதனால, அந்த மலத்துல என்ன பண்ணும்? வாயு உற்பத்தி ஆகும். வாயு உற்பத்தி ஆயினா இது பேரு மலக்காற்றுன்னு சொல்லுவாங்க. அபான வாயு. இப்ப பாருங்க காலை நேரத்துல நல்லா கம்ப்ளீட்டா இந்த டாய்லெட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகலனாக்க, அந்த மலம் இருந்துகிட்டு கேஸா ஃபார்ம் ஆயி வரும். நமக்கு மலவாயு, அபான வாயு. டர டர டரன்னு காத்து வரும். அப்ப அந்த காத்து என்ன பண்ணும்னா, கீழ் முகமா வெளிய வந்துட்டா பிரச்சனை இல்ல. இது அப்படியே ரிவர்ஸ்ல மேல போணுச்சுன்னா, எந்த இடத்துல உட்காருதோ, அந்த இடத்துல 1 வாரத்துக்கு பிறகு அது வந்து வாதமா மாறும். பொதுவாவே மனித உடம்பு வந்து பொறந்ததுலருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் குளிர்ச்சி உடம்பு. சளி தொந்தரவுகள் வரும். அந்த வயதுடைய நபர்களுக்கு எல்லாம். 15 வயசுலேருந்து 40 வயசு 25 ஆண்டுகள் வந்து சூடு வரும். சூடு சம்பந்தமான நோய்கள். விந்தணுக்கள் குறைபாடு, அல்சர், பைல்ஸ் இது எல்லாமே வயித்து வலி எல்லாமே வரும். 40 வயசுலேருந்து டில் டெத் வரைக்குமே வாயு தான். அப்ப வாதம் சம்பந்தமான வாயு. அப்ப தலையிலேருந்து தொண்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கபம் நம்ம உடம்புல. தொண்டையிலேருந்து தொப்புள் வரைக்கும் நமக்கு வந்து சூடு. தொப்புலேருந்து கீழ வரைக்கும் நமக்கு வந்து வாதம். இப்ப 40 வயசு ஆனவங்களுக்கு பாருங்க, தொப்புளுக்கு கீழ முட்டி நடக்க முடியாது, இடுப்பு வலிக்கும், கால் நடக்க முடியாது, கால் பெண்ட் ஆயிடுவாங்க. அந்த L4, L5 கம்ப்ளைண்ட் இருக்கும். S5, S6 சயாட்டிக்கா. வாதம் தொந்தரவுகள் வலி அப்படின்ற வார்த்தை வந்து 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. ஏன்னாக்க அதெல்லாம் வாதம் தான். அந்த வாதத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னாக்கா வாயு. வாயுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா மலச்சிக்கல். ஏன்னாக்கா 40 வயசுக்கு மேல நம்மளோட டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து சீரண மண்டலம் வந்து டவுன் ஆயிடும். நாம என்ன நினைப்போம்? 40 வயசுக்கு முன்ன சாப்பிட்ட பழக்கவழக்கத்திலே சாப்பிட்டுருப்போம். 8 இட்லி, 10 இட்லி கண்டதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறது. ருசிய வாய நாக்கு அடக்காம. அப்ப அது என்ன ஆகும்? ஜீரணம் ஆகாத பொருள் என்ன பண்ணும்? டக்குனு வாயுவா கேஸா ஃபார்ம் ஆகும். அப்ப மலச்சிக்கல் உருவாகிடும். அந்த குடல் சிஸ்டங்கள், நம்முடைய ஜீரண சிஸ்டம் எல்லாமே டவுன் ஆனதுனால கம்ப்ளீட்டா டிஸ்சார்ஜ் ஆகாது. சித்த வர்ம மருத்துவத்துல இது வந்து அபான வாயுவோட சீர்கேடுன்னு சொல்லுவோம் நாங்க. அபான வாயு என்பது மலக்காற்று. அந்த மலத்தை வெளியேற்றக்கூடிய, சிறுநீரை வெளியேற்றக்கூடிய
விந்துவை வெளியேற்றக்கூடிய, குழந்தையை வெளியேற்றக்கூடிய, வியர்வை வெளியேற்றக்கூடிய காற்றுக்கு பேர் அபான வாயு. அந்த அபான வாயு உடம்புக்குள்ள இருந்து தான் இந்த வேலையை பண்ணுது. அப்ப அந்த அபான வாயு 40 வயதுக்கு மேல சீர்கெட்டு போவதனால, அது வந்து வாயு உதாரணத்துக்கு நேரா வந்து இந்த கழுத்துல உட்கார்ந்துச்சு அந்த வாயு அப்படின்னாக்க, அது கழுத்த வந்து கம்ப்ரஸ் பண்ணும். அல்லது பல்ஜ் பண்ணும். பல்ஜ் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? C3, C2, C4, C5 அப்படி C6 வரைக்கும் மொபைலே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தாலும், நமக்கு இந்த C6ன்னு முதுகுல சொல்லுவாங்க. தலைக்கு கீழ இருக்கிற வர்மம். அந்த எலும்பு வந்து மேல தூக்கி. அப்ப அது கம்ப்ரஸ் பண்ணும். அப்ப கழுத்து வலி வரும் அவங்களுக்கு. இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபான வாயு தான். அப்ப காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி நம்ம வெளிய போகலாம். ரத்தத்துல அந்த வாயு கலந்து அது வாதமாக மாறும். ஓரளவுக்கு சன்மார்க்கத்துல நாம் 40 வயசுக்கு மேல தான் ரொம்ப தீவிரமா கடைப்பிடிப்போம். ஏன்னா 40 வயசுக்கு மேல நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. நிறைய வேலைகள் இருக்குது. இதெல்லாம் முடிச்சு 40 வயசுக்கு மேல தான் கடைப்பிடிக்கும்போது நமக்கு வந்து இது தடை வரும். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும். என்ன செய்யலாம்? சரி சார் வந்துருச்சு என்ன பண்ணலாம்? நிலாவரை சூரணம் அல்லது பொன்னாவரை மாத்திரை. இரவுல படுக்க போகும்போது ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னாக்க, இ விடிய காலையில 5 மணிக்கெல்லாம் ஃப்ரீயா டிஸ்சார்ஜ் ஆயிடும். கம்ப்ளீட் டிஸ்சார்ஜ் ஆயிடும். இல்லனாக்க கடுக்காய் பொடி கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனா கடுக்காய் வந்து எல்லா காலகட்டத்திலும் சாப்பிடக்கூடாது. இது ஒரு விஷயம். அதனால நிலாவரை சூரணம் நம்ம எல்லா காலகட்டத்திலும் சாப்பிடலாம். ஏன்னா விளக்கெண்ணெய்கள நம்ம உணவுல வந்து சேர்த்துட்டா நமக்கு வந்து கம்ப்ளீட்டா டிஸ்சார்ஜ் ஆகும். அப்புறம் 3 வேளை சாப்பிடுறவங்க மாலையில 6 மணிக்கு ஒரு வேளை மலம் போகும். ஏன்னா காலையில நீங்க சாப்பிட்ட உணவு ஒரு 8, 9, 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்க, அது ஒரு 1 மணிக்கு, ஒரு 2 மணிக்கெல்லாம் அது வந்து கம்ப்ளீட்டா செரிமானம் ஆயிடும். ஈவினிங் ஒரு 6, 7 மணிக்கெல்லாம் அது மலமா ரெடி ஆயிடும். இப்ப நான் ஈவினிங் மலம் கழிக்கலனாக்க, அது மறுநாள் காலையில தான் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்றோம். மறுநாள் காலையில நம்ம வெளியேற்றும்போது, அது வரைக்கும் சும்மா இருக்காம அந்த வாயுவா மாறிடும். அதெல்லாம் மலமா ஆன உடனே டக்குனு அத வெளியேத்துறது நல்லது. அதுதான் நாள் 2ன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 2 முறை வந்து மலம் கழிக்கணும். 3 வேளை சாப்பிடுறவங்க 2 மலம் கழிக்கணும். அதுபோல 6 மணிக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு, ஒரு 10 மணிக்கெல்லாம் படுத்தோம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து மோஷன் போகும். அப்ப சரியான முறையில தூங்குனாலும் உடல் வந்து சூடாயிடும். அதனாலேயும் நமக்கு வந்து மலச்சிக்கல் ஆகும். பெருமாள் என்ன சொல்றாரு, இந்த பெரும்பாலும் 1 நார்ச்சத்து பற்றாக்குறை, 2வது வந்து மலச்சிக்கலுக்கு சூடு காரணம். நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எல்லாமே நம்ம மலத்த ஃப்ரீயா கழிக்கும். இல்லனாக்க உடம்புல சூடு இல்லாம நம்ம பார்த்துக்கலாம். வாரத்துக்கு 1 நாள் எண்ணெய் தேய்ச்சு பொன்னாங்கண்ணி தைலம் தேய்ச்சு குளிக்கணும். பொன்னாங்கண்ணி தேய்ச்சிக்கும்போது உடல்ல இருக்கிற வெட்ட சூடு ஏறும். இந்த முடி துவாரங்கள் வழியா அந்த எண்ணெயெல்லாம் உள்ள போய் உடல வந்து குளிர்ச்சியா வச்சிரும். உடல் குளிர்ச்சியா இல்லன்னா, மனம் வந்து குளிர்ச்சியா இருக்கு. மனம் குளிர்ச்சியா இல்லன்னா, மனசால செய்ற காரியங்கள், அருட்பா படிக்கிறது எதுவுமே மனசுல வந்து பதியாது. மனசுல மனப்பாடம் ஆகாது. அப்புறம் பதட்டமாகும், கோபப்படும். இதெல்லாம் உடல் சூடுனால ஏற்படுகின்ற பிரச்சனை. இப்ப வள்ளலார் அதான் சொல்றாரு, வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிங்க. வாரத்துல இப்ப நான் என்ன சொன்ன மாரி, புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா, சனிக்கிழமை வந்து பஞ்சகற்பம் குளிங்க. இல்ல பஞ்சகற்பம் வந்து நீங்க புதன்கிழமை குளிச்சீங்கன்னா, சனிக்கிழமை வந்து பொன்னாங்கண்ணி குளிங்கங்கிறேன் நான். 48 நாள் வந்து பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டாவே பகல்ல நட்சத்திரத்த பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து கண் ஒளியை கொடுக்கக்கூடியது பொன்னாங்கண்ணி. நம்ம உடலை பொன் போன்று மாற்றக்கூடியது. கன்னித்தன்மையா என்றும் நம்ம இளமையா வைத்து இருக்கக்கூடியது. இந்த கன்னி, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இந்த கன்னித்தன்மையோடு நம்மள வச்சிருக்கக்கூடியது. ஏன்னா குளிர்ச்சி. இப்ப இதெல்லாம் உடல் குளிர்ச்சியா ஆகும்போது நம்முடைய லிவர் வந்து குளிர்ச்சி ஆகும். லிவர் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு டாக்டர். நம்ம லிவர சரியா வச்சிருந்தோம் அப்படின்னாக்க, லிவர் வந்து நம்ம உடம்பெல்லாம் சரியா வச்சிருக்கும். ஒரு டாக்டர் கூட நம்ம இருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமா இருப்போம். ஏன்னா நமக்கு வந்து நோயெல்லாம் டாக்டர் பார்த்துக்குவாரு, சரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாக்டர் யாருன்னாக்க 1 1/4 கிலோ இருக்கின்ற லிவர் தான். கல்லீரல். அதான் வள்ளலார் வந்து தினசரி வந்து கரிசாலை ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கரிசாலை சாப்பிடுங்கங்கிறார். கரிசாலை சாப்பிட்டா என்ன ஆகும்னாக்க கல்லீரல் பலப்படும். ஏன்னா கரிசாலையில வந்து இரும்பு இருக்குது. கல்லீரல் வந்து இரும்பு சத்துனால் ஆன ஒரு உறுப்பு. ஒரு இரும்பு எப்படி பலவீனமானா துருப்பிடிச்சு அதோட திடத்தன்மை குறைஞ்சு போகுதோ, அப்ப அதுபோல இரும்பு சத்து குறைவாக இருக்கும்போது அது கல்லீரலுடைய ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிரும். ஃபேட்டி லிவர் வரும். கிரேட் 1, கிரேட் 2 இருக்கும். லிவர் வந்து அதுக்கடுத்து லிவர் ஃபெயிலியர் ஆகும். மஞ்சகாமலை வரும். ப்ளூரூபின் அதிகமா இருக்கும். இது போன்ற நோய்கள்லாம் வரும். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் அது சம்பந்தமான நோய்கள்லாம் வரும். அப்ப கல்லீரல் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா, கல்லீரல் வந்து எல்லா உறுப்புகளையும் வந்து சமப்படுத்திக்கும். இப்ப கல்லீரல் நம்பி தான் இதயமே இருக்குது.
கல்லீரல் நம்பி தான் லங்ஸ் இருக்குது, கல்லீரல் நம்பி தான் கணையம் இருக்குது, கல்லீரல் நம்பி தான் சிறுநீரகம் இருக்குது, கல்லீரல் நம்பி தான் மண்ணீரல் இருக்குது, கல்லீரல் நம்பி தான் பித்தப்பை இருக்குது. சித்தர்கள் என்ன சொன்னாங்க, எல்லா உறுப்புகளும் லிவரை நம்பி இருப்பதனால அவங்க ஈரலாகவே எல்லா உறுப்புகளையும் கன்சிடர் பண்றாங்க. உதாரணத்துக்கு லிவரை நம்பி பித்தப்பை இருப்பதனால பித்தீரல், பித்தப்பைக்கு பித்தீரல். லிவரை நம்பிக்கு மண்ணீரல் இருப்பதால தான் மண்ணீரல். லிவரை நம்பி நுரையீரல் இருப்பதனால தான் இது பேர் வெள்ளீரல் அப்படின்னு சித்தர்கள் வந்து வர்மாவில் சொல்லுவோம் நாங்க. அதுக்கடுத்து கூம்பீரல் அப்படின்னு இதயத்தை சொல்லுவோம். ஏன்னாக்க இதயமே வந்து லிவரை நம்பி தான் இருக்குது. லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆகுச்சுனாக்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுனாக்க அவங்களுக்கு வந்து ஞானம் வந்து பிறக்கும். ஏன் வள்ளலார் வந்து ஞான மூலிகைன்னு சொல்றாரு? லிவருக்கும் கரிசாலை பொடி லிவரை சரி பண்ணுது. லிவர் சரியா இருந்தா ஞானம் எப்படி ஒரு மனிதனுக்கு வரும் அப்படின்னா, உயிராற்றல் பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற உயிராற்றல் நம்முடைய உச்சந்தலை வழியாக முதுகுத்தண்டு வழியாக பஞ்ச முடிச்சுன்னு சொல்லுவாங்க. மூலாதாரத்துக்கு போகுது. உயிர் ஆற்றல், விட்டல் ஃபோர்ஸ். அப்ப இந்த உயிரானது நம்முடைய மூலாதாரத்துக்கு போயிட்டு மூலாதாரத்துல அதுக்கு அடுத்து உறுப்பு எதுனாக்க நம்முடைய கல்லீரல் தான். இந்த கல்லீரல் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணாதான் அந்த நம்முடைய உயிர் ஆற்றலை விட்டல் ஃபோர்ஸை வந்து மேலே எல்லா உறுப்புகளுக்கும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த கல்லீரல் ஃபங்க்ஷன் இல்லைனாக்கா நட்டல் வரும் நடு முதுகுல வராது அந்த ஆற்றல் நடு முதுகுல வரலன்னா புருவமத்திக்கு வராது, புருவமத்திக்கு வரலன்னா மூளைக்கு போகாது, மூளைக்கு வரலன்னா இதயத்துக்கு போகாது, இதயத்துக்கு போகலாம் எல்லா உறுப்புகளுக்கும் போகாது. இப்படிதான் நம்முடைய உயிராற்றல் வந்து நாடிகள் வழியாக இந்த உயிராற்றல் பயணிக்குது. 12 வகையான நாடிகளை வந்து வர்ம மருத்துவத்துல நாம வந்து பேசுவோம். 12 நாடிகள் தான் நம்ம உடம்ப வந்து பராமரிக்கிறது. அந்த சக்தி ஓட்டம், அந்த உயிர் ஓட்டத்தை பராமரிக்கிறது நாடிகள் வழியா தான் உயிர் ஓடி வருது. அப்ப கல்லீரல்ல நல்லா பலமா இருந்தா உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் போதுமான சக்தியை கொடுத்து மூளைக்கு போதுமான சக்தியை கொடுப்பதனால மூளை வந்து சரியான வகையில சிந்தனை செய்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளும். அதனாலதான் வள்ளலார் வந்து கரிசாலை வந்து ஞான மூலிகைன்னு சொல்றாரு. அப்ப கல்லீரல் பலமா இருந்தாதான் அந்த மனிதன் மூளை பலமா இருக்கும். இப்ப நாங்க என்ன செய்வோம்னாக்க மூளை சம்பந்தமா மூளை பாதிக்கப்பட்டவன், மூளை எப்படி பாதிக்கப்படுது? அதிக ஓவர் ஸ்ட்ரெஸ், அதிகப்படியான சூடு ஆவறதுனாலதான் அவன் பாதிக்கப்படுது. இப்ப கல்லீரல் குளிர்ச்சியா இருந்தா மூளை குளிர்ச்சியா இருக்கும், கல்லீரல் குளிர்ச்சியா இருந்தா நுரையீரல் குளிர்ச்சியா இருக்கும், கல்லீரல் குளிர்ச்சியா இருந்தா இதயம் குளிர்ச்சியா இருக்கும். இதயம் வந்து அந்த ரத்தத்துல வந்து அதிகப்படியான சூடு போகாது, அழல் பித்தம்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தத்துல சூடு இல்லைன்னா பிபி அதிகமாகாது. பிபி அதிகமா இல்லைன்னா உங்களுக்கு வந்து சரியான முறையில் அந்த ப்ரெஷர் ரத்தத்து ஓட்டம் வந்து சரியான முறையில் இயங்கும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சுற்றி நான் லிவர் இப்போ நான் மூளைக்கு பிரச்சனை இருந்தால் நான் கல்லீரலுக்கு சேர்த்து மருந்து கொடுப்பேன். இப்போ லங்ஸில் ஒருத்தனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நான் கல்லீரலுக்கு சேர்த்து மருந்து கொடுப்பேன். அப்புறம் இதயத்துக்கு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருதுனாக்கா நான் இதயத்துக்கு மட்டும் மருந்து கொடுக்க மாட்டேன், கல்லீரலுக்கு சேர்த்து கொடுத்தா சீக்கிரமாகும். இதுதான் வர்ம சித்த மருத்துவத்தில் கூட நமக்கு இந்த அனாட்டமிக்கு வந்து புரியல. வர்ம மருத்துவத்துல இதயம் பிரச்சனைக்கு நீங்க கல்லீரலுக்கு உண்டான பஞ்சவர்ண குகையடங்கள் செய்துட்டு அப்புறமா இதயத்துக்கு உண்டான வர்மங்கள் செய்வோம். ரூட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவர் தான். அப்பதான் எனக்கு வந்து வள்ளலார் ஏன் கரிசாலையை வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஞான மூலிகைன்னு சொன்னாரு அப்படிங்கிற விளக்கம் வந்து எனக்கு வர்ம மருத்துவத்தை தான் இதுக்கான விளக்கங்களா தெரிஞ்சு. பஞ்சகரப்பமா இருக்கட்டும், பொன்னாங்கனியா இருக்கட்டும், எல்லா வள்ளலார் உடனடி பகுதியில் சொன்ன விளக்கங்கள் எல்லாமே ஏன் வள்ளலார் வந்து இந்த விஷயத்த சொன்னாரு, இதுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்புங்கிற விளக்கம் வந்து எனக்கு வர்ம நான் கற்றுக்கொள்ளும் போது தான் தெரிஞ்சது. அப்ப கல்லீரல் முக்கியம் இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் ஞானத்தையே பெற முடியும். எப்படின்னாக்க இப்படிதான். இப்ப கல்லீரல் நல்லா இருந்தா கண் நல்லா இருக்கும், கல்லீரல் நல்லா இருந்தா மூளை நல்லா இருக்கும். இப்ப நான் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ல வந்து நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வைத்தியரா ஒரு மருத்துவமோ பண்றோம், லட்சக்கணக்கான மருந்துகள்லாம் நான் ஷார்ட் டைம்ல நான் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கான காரணம் எல்லாம் எம்பிபிஎஸ், பிஎஸ்எம்எஸ், எம்டி டாக்டருங்க எல்லாமே நிறைய பேர் என்கிட்ட ஷார்ட் டேர்ம்ல நீங்க வந்து வைத்தியம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போறீங்களே, எப்படி நிறைய கொடுத்து குணப்படுத்துறீங்களே, கேன்சர் வந்து குணப்படுத்துறீங்களே எப்படி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நான் அனாட்டமிக் இந்த உடலியல் தத்துவம் வந்து எனக்கு நான் வந்து வர்ம மருத்துவத்தில் வர்ம ஆசான்ட்ட நான் கற்றுக்கிட்டதுனால எனக்கு ஈஸியாக ஒரு நோயை எது மருந்து கொடுத்து சரியாகும். ஒரு புல்லு களை வெட்டும் போது அந்த புல்லை மட்டும் கிள்ளி எறியாம அதோட வேற கிள்ளி எரிஞ்சா அது என்னைக்குமே வராது. அது போலதான் நோய்க்கான அந்த ஒரு உறுப்புகளுக்கான ரூட் காஸ்ட் எதுன்னு பார்த்து கல்லீரல் தான் வருது. அப்ப வள்ளலார் வந்து கல்லீரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. தின்றை கரிசாலை நரைதீரை நீக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. கரிசாலை சாப்பிட்டு இருந்தா நரைதீரை நீக்கி, எப்படி நரைதீரை நீக்குது? மூளைக்கு போதுமான குளிர்ச்சி கிடைச்சா நம்ம தலை குளிர்ச்சி ஆகும்,
தலை குளிர்ச்சியா இருந்தா முடி வந்து நரைக்காது சீக்கிரமா. ஸோ இப்படிதான் வந்து இந்த ஒரு உயர்தர ஞானத்த தான் வந்து வள்ளலார் வந்து புரிஞ்சு கொண்டதுனால, கரிசாலைய நமக்கு வந்து முக்கியத்துவம் சொல்றார். கரிசாலையோட சேர்த்து பொன்னாங்கண்ணி தைலத்தையும் வாரத்துக்கு 2 மாசம் சாப்பிடுங்க, குளிங்கங்கிறார். இப்ப இதனால என்ன ஆகுனாக்க, உடல் எல்லாம் குளிர்ச்சியாகும். குளிர்ச்சி ஆனா உங்களுக்கு மலச்சிக்கல் வராது. உடல் சூடு இருக்கிறதுனால தான் மலச்சிக்கல் வருது. இது கூட வள்ளலார் வந்து புளியாரையும் சேர்த்து சொல்றார். புளியாரை என்பது ஒரு குளிர்ச்சி மூலிகை. ஒரு புளிப்பு. அந்த புளிப்பு தன்மை வந்து லிவர வந்து குளிர்ச்சிப்படுத்தும். இப்ப வள்ளலார் சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, லிவர குளிர்ச்சிப்படுத்த சொல்றார். ஆனா நம்ம அருட்பெருஞ்சோதி சொல்றதுனால நெறைய சூடு உருவாகும். அருட்பா படிப்பதனால நெறைய சூடு உருவாகும். சத்து விசாரம் செய்வதனால நெறைய சூடு உருவாகும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற மகாமந்திரம் சொன்னவே உடல் சூடாகும். அப்ப அந்த சூட மட்டும் ஏத்திக் கொள்ளக்கூடிய நாம, அந்த சூட்ட தணிக்கக்கூடிய வழிமுறைகள நம்ம வந்து பின்பற்றணும். இல்லன்னா என்ன ஆகும்? உடல் வந்து கெட்டுப் போகும். சூடு சம்பந்தமான அனிமிக் வரும். ரத்த குறைபாடுகள், சோர்வு, முதுகு வளைஞ்சு போறது. திடகாத்தமா இருக்க மாட்டாங்க. ஆனா வள்ளலார்லாம் பயங்கரமா திடகாத்தமா இருந்தார். வள்ளலார் அயச்சந்திரமும் சாப்பிட்டார். அதுவும் லிவர வந்து பாதுகாக்கிறது. ஏன்னா சன்மார்க்க சூட்ல வந்து என்ன ஆகுனாக்கா, இந்த ரத்தம் இரும்பு தானே உடம்புல ரத்தம். அப்ப ரத்தம்லாம் என்ன பண்ணுனாக்கா மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆனா அதோட பலவீனம் ஆயிடும். ஒரு இரும்பு எப்படி நம்ம சூடுபடுத்தும்போது அத வளைக்க முடியுது. அது மாதிரி நம்ம உடம்பு என்ன ஆகும்னாக்க பலவீனமா ஆயிடும். திடமா இருக்கக்கூடிய ஒரு ரத்த உடல் உறுப்புகள் பலவீனமாயிடும். ரத்த குறைபாடுனால. ரத்தம் ஏன் குறைபாடுதான் உடல்ல அதிக உஷ்ணம். நம்ம வந்து அருட்பா படிக்கிறோம், விடியகாலம் எந்திரிக்கிறோம், தூங்குறது இல்ல. கருசாலை அதிகமா சாப்பிடுறதுனாலயும் சூடு உருவாகும். அத பக்குவப்படி சாப்பிடணும். ஏன்னா கருசாலை பத்தி மட்டும் ஒரு 1 ஹவர் பேச வேண்டியிருக்கும் நம்ம. அதுக்கான அவ்ளோ தகவல்கள் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம ஆய்வு செய்து. அப்ப இதனால என்ன ஆகும்னா உடல் சூடாகும். சூடாகுறதுனால நம்ம வந்து நோயாளியா ஆக்கப்படுவோம். சன்மார்க்கத்துல அருளை பெறுறோமோ இல்லையோ நோயாளியா ஆக்கப்பட்டுடுவோம். சன்மார்க்கத்துல வள்ளலார் சொன்னது நோய்களை நீக்க வேணும். அதே நேரத்துல பிறவிங்கிற பிணியும் நீக்கணும். உடல் பிணி அனைத்தையும், உயிர் பிணி அனைத்தையும் தடுக்கக்கூடிய மருந்துகள தான் வள்ளலார் வந்து சொல்றாரு. நம்ம உயிர் பிணி நீக்க முயற்சி செய்து உடல் பிணியாளியாக மாறிடக்கூடாது. சன்மார்க்கிகள் நாம வந்து புரிஞ்சுக்கணும். அதற்கு தான் நம்ம வள்ளலார் சொன்ன அந்த வாரத்தில எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது, பஞ்சகற்பம் வாரத்துல ஒரு நாள் தேய்ச்சு குளிக்கிறது, புளியாரையே உணவுல எடுத்துக்கொள்வது. அதாவது நன்னாரி வந்து குளிர்ச்சி மூலிகை. நன்னாரியை வள்ளலார் வந்து எடுக்க சொல்றார். நன்னாரிய வந்து பால்ல சுத்தி பண்ணணும். வள்ளலார் எல்லா மூலிகையிலுமே பாலுல சுத்தி பண்ணு. பால்ல பிட்டவேல் பண்ணணும். சுத்தி பண்ணா பிட்டவேல் பண்ணணும். சூரணங்கள நம்ம எடுத்து பால்ல பிட்டவேல் செய்து அதன் பிறகு நம்ம சாப்பிட்டா தான் அந்த மூலிகையினால நமக்கு சூடு வராது. கரிசாலை என்ன பண்றோம்? ரேவா காய வச்சு அப்படியே பொடி பண்ணி பால சேர்க்காம அப்படியே குடிச்சு சாப்பிட்டுறோம். என்ன ஆகுதுனாக்கா உடல் அந்த இரைப்பைய வந்து புண்ணாக்கி விடும். இது நேரடியா நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம உணவு இரைப்பைக்கு தான் போகுது. இரைப்பையில ஏற்கனவே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமா ஹைப்பரா சுரக்கும். ஏன்னாக்கா நம்ம உடம்புல அதிக உஷ்ணம் இருப்பதனால அது லிவருக்கு ஓரளவுக்கு மீறி லிவருக்கு ஹீட்ட குடுத்து, ஹீட்ல இருந்து அதிகப்படியான சுரப்பிகள் சுரந்து, அது இரைப்பையில ஏற்கனவே அதிகமா அமில நீர் சுரந்திருக்குது. அமிலம் வந்து ஆசிட் தான். இப்ப கரிசாலையும் சூடு. இப்ப நம்ம அப்படியே காய வச்சு, அப்படியே தண்ணீல கொதிக்க வச்சு குடிப்பதனால, 2 சூடு சேர்றதுனால இரைப்பைய புண்ணாக்கி விட்டுரும். சன்மார்க்கிகள்ல பார்த்தீங்கன்னா, பாதி பேத்துக்கு மேல இந்த கேஸ்ட்ரிக் அல்சர்னால பாதிக்கப்பட்டுருக்கிறோம். நானே ஆரம்ப காலகட்டத்தில அப்படிதான் ஆர்வ கோளாறுல கரிசாலை சாப்பிட்டு சாப்பிட்டு கேஸ்ட்ரிக் தான். அதன் பிறகு தான் இத பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்க ஒரு ஆய்வு பண்ண நம்ம போய் தான் அப்ப இந்த உண்மையெல்லாம் நமக்கு தெரிய வந்தது. அப்ப கரிசாலைய வந்து பாலில் இட்லி பானையில பால் கீழ ஊத்தி, மேல இட்லி தட்டு வச்சு, அது மேல துணி போட்டு, அது மேல கரிசால சூரணத்த போட்டு, மேல மூடி அந்த ஆவியில அந்த சூரணங்கள் வெந்தா தான் பாலில் பிட்டவில் செய்தல்னு அர்த்தம். அந்த கரிசாலைய நம்ம பால்ல கலந்து சாப்பிடும்போது தான் நமக்கு அந்த கரிசாலை வந்து குளிர்ச்சியான மூலிகையா, லிவருக்கு சரியான மூலிகையா போய் மாறும். அப்படியே விக்கிறத கொண்டு வந்து அப்படியே கொதிக்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்க, அதனால நமக்கு தொந்தரவு தான் அதிகமாகும். அப்ப அதனால என்ன பண்ணுவோம்னாக்க, மலச்சிக்கல் கண்டிப்பா வரும். மலச்சிக்கல் நீக்குவதற்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு தந்திரங்கள் செய்து நம்ம கண்டிப்பா நீக்கணும். வள்ளலார் வந்து இங்க வலது கைய வந்து இடது பக்கத்துல ஒரு வர்மம், அடப்பக்காலங்கிற வர்மம் சைடுல இருக்குது. அந்த வர்மத்த ஒரு அழுத்தினா, அந்த மலச்சிக்கல் சரியாகும்னு சொல்றாரு. மல ஆசனம் அப்படின்னு யோகாசனத்துல மல ஆசனம் செய்தாலும் ஃப்ரீயாகும். அப்புறம் நிறைய வகைகள் வள்ளலார் வந்து இந்த பிராணாயாமமும் வள்ளலார் வந்து சொல்றார். ஆரோக்கியமா இருப்பதற்கான விஷயங்கள வள்ளலார் வந்து நமக்கு சில விஷயங்கள் சொல்றார். வள்ளலார் வர்மா பத்தி பேசுறாருன்னு நினைக்கக்கூடிய வள்ளலார் வந்து வலது கைய வந்து இடது பக்கமா அழுத்த சொல்றதே வர்மா தான். அதுபோல வள்ளலார் வந்து அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து சொல்றாரு. மூச்சு காற்ற வலது பக்கமா உட்கார சொல்றது பிராணாயாமம். அது நான் வாசி யோகம் செய்ய சொல்லல.
உடலுக்கு தேவையான சுவாசத்த விஷயங்கள நம்ம செய்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. யோகாசனங்கள் செய்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. நம்ம எப்படியோ ஒரு 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு இந்த உடம்ப தயார்படுத்திக்கணும். கூட தான் நம்ம வந்து அருளை பெறுவதற்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். நம்ப உடம்ப எக்காரணத்த கொண்டு விட்டுடக்கூடாது. சன்மார்க்கெட் சாப்பிடாம நைட்டு ஃபுல்லா தூங்கும். 10 மணிக்கெல்லாம் படுத்துடணும். ஏன்னா 10 மணிக்கெல்லாம் லிவர் வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய டைம். 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு படுத்துறணும். இப்ப 10 மணிக்கு படுத்தா என்ன ஆகும்னாக்கா, லிவர் வந்து ஓய்வு எடுக்கும். அப்ப 5 மணிக்கு நம்ம எந்திச்சு ஒரு 4:30க்கோ, ஒரு 5 மணிக்கோ எந்திச்சு நம்ம அருட்பா கடைப்பிடிக்கலாம். இல்ல நான் 1 மணி நேரம் தான், 2 மணி நேரம் தான் தூங்குறேன் அப்படின்னாக்கா, 1 மணி நேரம், 2 மணி நேரம் யார் தூங்கணும்? எதுக்கு தூங்கணும்? அப்படின்னு தேன்மொழி அம்மாவுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பினேன். ஒரு 1 மணி நேரம் பேசுனேன் கேளுங்க. அந்த வீடியோல நம்ம நல்லா விளக்கமா சொல்லிருப்போம். 1 மணி நேரம் தூங்குனது வந்து யோகிகளுக்கு. 12 மணி நேரத்துக்கு மேல இந்த உலக சிந்தனை இல்லாம கடவுள மட்டும் சிந்தனை கொண்டு நம்முடைய மனதை துரிய நிலையில யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் 1 மணி நேரம் தூங்குனா போதும். மனசு எப்பயுமே துரிய நிலையில இருக்கணும். சாதாரண சாக்கிரம், சொப்பனம், சுழித்தி, துரியம். துரிய நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு பசி அதிகமா எடுக்காது. உறக்கம் தேவைப்படாது. அந்த உறக்கத்தினால ஏற்படுகின்ற அந்த புத்துணர்ச்சி வந்து 1 மணி நேரம் தூக்கத்துல கிடைச்சிடும். நம்ம புற மனதிலே பாதி நேரம் இருந்துட்டு, தூக்கம் மட்டும் 1 மணி நேரம் தூங்குனா கண்டிப்பா வந்து உடலால் பாதிக்கப்படுவார்கள். உடலால் பாதிக்கப்பட்டா உயிரும் பாதிச்சிடும். நோய் வந்துச்சுன்னா, இப்ப நம்ம நோயத்தானே நினைச்சுட்டு இருப்போம். அற்பாவ எப்படி நினைக்க முடியும்? அதனால உடம்பால யாரெல்லாம் அழியாம இருப்பாங்களோ, அவங்க தான் உயிராலயும் அழிய மாட்டாங்க. உடம்பு உள்ள அனட்டமிக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். உடலை வளர்க்கும் உபாயம்ங்கிறாரு. உடலை வளர்க்கும் உபாயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறாரு. வள்ளலாரும் நமக்கு வந்து சொல்லுவாரு. உடம்பு வரும் வகையறியேன். உயிர் வரும் வகையறியேன். உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குவதற்கே அறியீர்ங்க. அப்போ உடம்பு வருகின்ற வகையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால அனாட்டமிக்கு தெரியணுங்கிறாரு. உடம்பு எப்படி வந்துச்சு? உடம்பு எந்த பஞ்சபூதத்தால் ஆனது? இந்த உடம்பு எத்தனை நாடிகளால் ஆனது? எத்தனை வாயுக்களால் ஆனது? 96 தத்துவத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த உடம்பு வந்து 96 தத்துவத்தால் ஆனப்பட்டது. இப்ப எந்தெந்த உடம்பு எந்த சம்பந்தமானது? எது எது சம்பந்தமானது? உடம்பு வருகின்ற வழியை தெரிஞ்சுக்கணும்ன்றாருல்ல. உடம்பு வர வழியும் தெரியாது, உயிர் வர வரையும் தெரியாது. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனா போதுமா? அப்படின்னு நம்மள பார்த்து கேட்கிறாரு. என்ன சொல்ல வராரு? உடம்பு வருகின்ற வழியை தெரிஞ்சுக்கங்கங்கிறாரு. உடம்பு வருகின்ற வழி தெரியணும்னா நீ வைத்தியரா தான் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. பொதுவா நம்ம உடல வச்சு தான் அருட்பா படிக்க போறோம். உடல வச்சு தான் மத்தவங்களுக்கு ஜீவகாருண்யம் செய்ய போறோம். சன்மார்க்கில் வந்து அற்ப ஆயுசுல வந்து இறந்து போனா, நம்மள பார்த்து சன்மார்க்கில் யாரும் வரமாட்டாங்க. சன்மார்க்கி பார்ப்பா ரொம்ப திடமா இருக்கிறான். வள்ளலார் சொன்னத கடைப்பிடிச்சு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறான். அப்படின்னு நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் நம்மள பார்த்து 4 பேர் சன்மார்க்கம் வருவாங்க. அவன் பாரு கூணு வளைஞ்சு போயிட்டு 40 வயசுலயே கண்ணு அடி போட்டுட்டு, கூணு வளைஞ்சு போயிட்டு, நோய் இல்லாம, சத்து இல்லாம இருக்கிறான். அப்படின்னு இருந்தா, யாராவது நம்மள பார்த்து வருவாங்களா? வரமாட்டாங்க. சன்மார்க்கிகள் நாம வந்து மனத அளவிலும், உடல் அளவிலும் திடகாத்திரமா இருக்கணும். அப்ப அதுக்கு ஆயச்சந்திரங்கள், இந்த மாதிரி கரிசாலைகள், நன்னாரி, வல்லாரை, இப்படி வள்ளலார் சொன்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிச்சா தான் நம்ம பலமா இருக்க முடியும். நல்லா பலசாலியா இருக்கும். சீக்கிரமா முதுமை அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம அருளை பெறுவதற்கு நம்ம இங்க வாழ்ந்து தான் ஆகணும். அருள் எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. நாளைக்கே குடுத்துட்டா பரவால்ல. நம்ம எதையும் சாப்பிடாம கூட இருந்துடலாம். 24 மணி நேரத்துல நமக்கு எல்லாத்துக்கும் அருள் வருதுனாக்க, சோறு, தண்ணி எதுவும் கூட நம்ம தூக்கி போட்டு இருந்துடலாம். அது தெரியாது என்னைக்கு வரும்னு. என்னைக்கு வரும்னு தெரியும்னா, அது வரைக்கும் நம்ம உடம்பு வேணும். உடம்பை பொன் போல பார்த்துக் கொள்ள வேணும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. உடம்பை எப்படி வளர்த்துக்கணும்னு சொல்றாருன்னா, ஐயா வந்து உடம்ப பொன் போல பார்த்துக்கணுங்கிறாரு. உடம்ப வச்சு தான் நம்ம வந்து அருள் ஆன்மா அனுபவத்தை பெற போறோம். அதனால மலச்சிக்கல் இருந்தா மனச்சிக்கல் வரும். மலச்சிக்கலே ஆதி நோய் மற்றதெல்லாம் இது. ஏன் நான் இவ்வளவு வளர்த்தோம் அந்த மலச்சிக்கல பத்தினா, கான்ஸ்டிபேஷனோட 199 சன்மார்க்கிகள் நாம இருக்கிறோம். அதனால சொல்ல வரேன். நான் சொன்ன கேட்டகரி நீங்க இப்ப செக் பண்ணி கிராஸ் பண்ணி பாருங்க. கிராஸ் செக் பண்ணி பாருங்க. மோஷன் ஃபீல் வந்த உடனே டாய்லெட்டுக்கு போணும். 2 நிமிஷத்துல நம்ம வந்து கம்ப்ளீட்டா வெளிய வந்துரணும். போன உடனே நம்ம மலம் மிதக்கணும். பெருசா பெருசா மலம் வந்து மெல்ல மெல்ல சின்ன சின்னதா மலம் இருக்கணும். அந்த டாய்லெட்ல ஒட்டக்கூடாது. இந்த கண்டிஷனோட இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இருப்போம்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய உணவும் கெட்டு போச்சு. சூடும் அவ்வளோ சூட்டோட இருக்கிறோம். உடல் சூடு சம்பந்தமான நோயாளிகளா நம்ம சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆனா தான் நம்ம வந்து இந்த விஷயத்த இவ்வளோ விளக்கமா கோபம் வந்துரும். மனம் சரியா கேட்கலன்னா அன்னைக்கு டென்ஷனே ஆயிடும். கோபம் வந்துரும். ரத்தத்துல கலந்துரும். அந்த கழிவு வந்து ரத்தத்துல கலந்தா சுத்தமான ரத்தம் இருந்தா தான் நம்ம டீப்பா சிந்தனை பண்ண முடியும். அருட்பா படிக்கிற ரொம்ப டீப்பா ஒரு பாடல்ல ரொம்ப ஆழமா சிந்தனை பண்ணி அந்த கருத்தை நம்ம வெளியே எடுக்கணும்னா நமக்கு மூளைக்கு சரியான முறையில ரத்தம் சுத்தமா இருக்கணும். ரத்தத்துல வந்து சூடோ, ரத்தத்துல வந்து கெட்ட வாயுக்களோ சேர்ந்திருந்தா, அது வந்து சிந்தனை வந்து குறைபாடு இருக்கும்.
லோவர் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட இயங்கும். ஒரு ஐக்யூ அதிகமா இருக்காது. எல்லா நோய்களுக்கும் காரணம் மலச்சிக்கல் தான். புற்றுநோய் அதிகமா புற்றுநோய்க்கு காரணம் மலச்சிக்கல் தான். சரியான முறையில மலம் கழிச்சா, சரியான முறையில ஜீரணம் ஆகும். சரியான முறையில ஜீரணம் ஆகலனா தான் கெட்ட சுகர் ஆகும். நம்ம சாப்பிடுற உணவு எல்லாமே 2ஆ பிரிக்க முடியும். ஒன்று அல்கலாய், 2வது அசிடிக். நம்ம உணவுகள எல்லாத்தையும் 2ஆ தான் பிரிப்போம். சர்க்கரை, அமில அமில உணவு, கார உணவு. கார உணவு தான் சர்க்கரை. அமில நீருங்கிறது வந்து கொழுப்பு. அப்ப சாப்பிட்ட உணவுகள் சரியான முறையில மலம் போயிட்டு ஜீரணம் ஆகலனா, அது கெட்ட சுகரா மாறிடும். டயபெட்டிக் பேஷண்ட்டா மாறிடும். டயபெட்டிக் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் சூடு தான். மேகம் 21 நோயில வந்து சூடு நோய் தான். அதுல ஒண்ணு தான் வந்து மதுமேக நோய். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, நீ ஹார்ட் பிரச்சனை, இதய பிரச்சனை. இதயத்துக்கு என்ன சரியான முறையில சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகல. கொழுப்பு உணவுகள்லாம் கெட்ட கொழுப்பா மாறும். எல்டிஎல், ஹெச்டிஎல்னு 2 கொழுப்பு இது. நல்ல கொழுப்பு உடம்புக்கு தேவை. கெட்ட கொழுப்பு நமக்கு தேவையில்ல. அப்ப கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல கலந்துருது. எது சரியான முறையில ஜீரணம் ஆகாத கொழுப்பு உணவு தான் நமக்கு கெட்ட கொழுப்பா மாறும். 2வது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் தேவைக்கு அதிகமா சாப்பிட்ட உணவுகள் என்ன ஆகுனாங்க, அந்த புரோட்டீன், அந்த கார்போஹைட்ரேட் எல்லாம் ஃபேட்டா தான் அந்த லிவர் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கும். எப்பயாவது பட்டினி கிடப்பான், அப்ப நம்ம யூஸ் பண்ணலாம். எப்பயுமே பட்டினி கிடைக்கல அப்படின்னாக்க, அந்த உணவு தான் கெட்ட கொழுப்பாவும் மாறும். சதையாவும் மாறிடும். சோத்துக்கு ஏத்த வேலை, வேலைக்கு ஏத்த சோறு. எவ்வளவு சோறு சாப்பிடுறோமோ அவ்வளவு வேலை செய்யணும். எவ்வளவு வேலை இருக்குதோ அவ்வளவு தான் சாப்பிடணும். அதிகமா சாப்பிடக்கூடாது. ஓவரா போகக்கூடாது. அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் வந்து மலச்சிக்கல் அப்படின்னு நம்ம வந்து சித்த மருத்துவத்துல அடிப்படையா நாங்க எந்த நோயா இருந்தாலும் முதல்ல ஒரு பேதி மருந்து கொடுத்து வயித்தை சுத்தப்படுத்திட்டு அப்புறமா மலச்சிக்கலுக்கான மருந்து கொடுப்போம். மலச்சிக்கலுக்கான மருந்து கொடுக்கும்போது அவனுக்கு அடிப்படை பாதி நோய் சரியாயிடும். அது எந்த நோயாலும் புற்றுநோய்க்காரங்களுக்கு ஒரு வாரத்துக்கு பேதி மருந்து ஒரு வாரம் ஃபுல்லா பேதி மருந்து கொடுத்து கொடுத்து தினசரி ஒரு 10 முறை 5 முறை பேதி ஆச்சுன்னா அந்த புற்றுநோய் கழிவே வெளியே புற்றுநோயே வந்து கழிவுகளோட தேக்கம் தான். ஒரு வாரத்துக்கு சித்தாதி எண்ணெய வந்து புற்றுநோய் உள்ளவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த உடம்புல கழிவு ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டே எல்லாம் கரைஞ்சு வெளிய வந்துரும். அப்ப இது எல்லாத்துக்குமேன காரணம் பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல். அதுதான் சித்த பெருமக்கள் வந்து மலச்சிக்கலே ஆதி நோய், மற்றதெல்லாம் மீதி நோய் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளலார் வந்து மிக அழுத்தமா மலஜல உபாதைகளை கழிக்கணுங்கிறார். அதாவது சரியான முறையில யூரின் ஃப்ரீயா போகும். யூரின் போகும்போது எரிச்சலா போகக்கூடாது, சூடா போகக்கூடாது, மஞ்சளா போகக்கூடாது. லைட்டா ஹீட் இருக்கலாம். அதிகப்படியான ஹீட் போகக்கூடாது. சில பேத்துக்கு யூரின்லயே வந்து ஆண் உறுப்புலயே வந்து பார்த்தா ரத்தம்லாம் போகும். அதெல்லாம் அதிகப்படியான உஷ்ணங்க. சிறுநீர் வந்து சரியான முறையில கழிக்கல அப்படின்னா, மலஜல உபாதை அடக்கக்கூடாது. பெண்கள்லாம் வெளிய வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாம அங்கங்கே நம்ம அடக்கறதுனால, அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யூரினரி பிளாடர் வந்து பிரச்சனை வரும். கல்லு சீக்கிரமா வந்துரும். மலத்த அடக்கறதுனால அவங்களுக்கு வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு கட்டி, ஜாக்லெட் சிஸ்ட், குழந்தை இல்லாததுக்கு எல்லா காரணமும் பார்த்தீங்கன்னா, சரியான முறையில மலம் கழிக்காதவங்களுக்கு தான் கர்ப்பப்பை கோளாறு வரும். சரியான முறையில மலம் கழிச்சா கர்ப்பப்பை கோளாறு வராது. ஒரு நாளைக்கு 2 வேளை பெண்கள் யாரெல்லாம் மலம் கழிக்கலாம் அவங்கலாம் இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை கம்ப்ளைண்ட் வரும். ஒரு 40 வயசுக்கு மேல கர்ப்பப்பையே கட்டி வந்துரும். கர்ப்பப்பைய எடுத்துருவாங்க. நம்ம சைக்கிள் பார்த்தீங்கன்னா, சரியான முறையில அந்த மாதவிடாய் சரியான முறையில அது வந்து வெளிய வரணும். சரியான முறையில மலம் கழிக்கலனா அவங்க மாதவிடாய் கோளாறும் வரும். அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை கோளாறும், குழந்தையின்மைக்கு ஆண் கோளாறும் எல்லாமே இந்த மலச்சிக்கல்னால தான் வருது. இது வந்து அபான வாயு சீர்கேடு சொல்லுவோம். அபான வாயு தான். சாப்பிட்ட உணவு பிராணன் வாயு. இந்த பிராணன் வாயு உடம்புக்குள்ளார எல்லா வாயுக்களாக மாறி, மாறி கடைசியில அபான வாயுவாக வெளிய கழிவாக வெளிய போயிடும். அப்படின்னா நோய் கிடையாது. இந்த அபான வாயு குறைபாடு இருந்தா புற்றுநோய் வரும். எல்லா நோய்களும் வரும். எல்லா நோய்க்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் தான் ஆதி நோய்ங்க. ஆனா மலச்சிக்கல் இல்லாம நம்ம சன்மார்க்கிகளாம் இருந்தா தான் அருட்பா படிப்பதும், படித்து உணர்வதும், புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப துணையா இருக்கும். இல்லனாக்க நம்ம இத நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது நிலாவரி சோறை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து சித்தாதி எண்ணெய் 2, 2 துளி 3, 3 துளிகள வந்து நாட்டு மருந்துகள்ல வாங்கி இரவு நீங்க ஒரு ஒரு 1/2 டம்ளர் வெண்ணெயில ஒரு 5 துளி போட்டு நீங்க குடிச்சீனாலும், அன்னன்னைக்கு மலம் வந்து ஃப்ரீயா வெளிய வந்துரும். இப்ப 4 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறைன்னு ஐயா சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம சாப்பிடுற உணவுகள் ரொம்ப கழிவு அதிகமா இருப்பதனால, 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுக்கணும்னு வள்ளலார் வந்து சொல்றாரு. ஏன்னாக்க கழிவுகள் வந்து மலக்குடல்ல தங்கி, தங்கி நான் சொன்ன மாரி இந்த அபான வாயுவ சீர்கேடு அடையும். அப்ப கழிவுகள் உடம்புல தேங்கும்போது ஜீரண மண்டலம் தேங்கும். சரியான முறையில பசி இருக்காது. அந்த பஞ்ச தீபாக்கினி, தீபம்ன்னு அக்னி என்பது இந்த சூடு. ஒரு வகையான சூடு வந்து அந்த ஜீரண மண்டலத்துல இருந்தா தான் பசி எடுக்கும்.
அதிகமா கழிவு தேங்கி தேங்கி அந்த அந்த பாசிட்டிவான சூடு வந்து குறைஞ்சிரும். அப்ப பசி மந்தம் இருக்கும். சரியான முறையில பசி இருக்காது. சாப்பிட்ட உடனே ஜீரணம் ஆகாது. அப்படி சரியான முறையில ஜீரணமாகலாம் அந்த சிறுகுடல் வந்து சத்த உறிஞ்சாது. சில பேர் நெறைய சாப்பிடுவாங்க. ஆனா சத்து குறைபாடாகும். ஏன் சரியான முறையில சாப்பிட மாட்டாங்க. ஜீரணமாகாது. நம்ம சாப்பிடும் உணவுகளே வந்து 32 முறை மென்னு சாப்பிடணும். நொறுங்க தின்னா 100 வயதும்பாங்க. ஒரு வாய் இட்லியோ, ஒரு வாய் சாப்பாடோ வாயில வச்சு 32 முறை மென்னு சாப்பிட்டோம்னா தண்ணி தேவையில்ல. சாப்பிடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட இடையிலயும் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. மற்ற நேரத்துல தான் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் குடிக்கணும் தண்ணி கண்டிப்பா. இது என்ன ஆகும்னாக்கா, இது ஜீரண கோளாறை ஏற்படுத்தும். சாப்பிடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சா ஜீரண கோளாறு வரும். சாப்பிட்டதுக்கு இடையில குடிச்சாலும் ஜீரண கோளாறு வரும். சாப்பிட்ட பிறகு குடிச்சாலும் ஜீரண கோளாறு வரும். அப்ப ஜீரண கோளாறு தண்ணியோட குடிக்கும்போது ஜீரணம் ஆகாது. ஜீரணம் ஆகலன்னா மலச்சிக்கல் வரும். சத்தும் உறிஞ்சாது. இப்ப 6 மாசத்துக்கு ஒரு டைம் பேதி எடுக்கும்போது உடல்ல இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேறும். அதுல வந்து சித்த மருத்துவத்துல அகஸ்தியர் குழம்புன்னு ஒரு பேதி மருந்து இருக்கு. 4448 நோய்களுக்கு அது மருந்துன்னு சொல்றாங்க. இப்ப 6 மாசத்துக்கு ஒரு முறை இந்த அகஸ்தியர் குழம்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க, அதுல வந்து 4 வகையான பாஷாணம் கலந்திருக்குது. லிங்கம், ரசம், அரிதாரம், மனோசலை. இந்த 4 வகையான பாஷாணம் கலந்திருப்பதனால, நம்முடைய செல்லுல இருக்கிற கழிவு கூட வெளிய தரும். ஒரு உறுப்பு இருக்குது, ஒரு மூளை இருக்கிறதுனா, மூளையில வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு இடைவெளி, ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடம் எதுக்கு ஸ்பேஸ் அப்படின்னாக்க, அதுதான் அதோடைய மெமரிஸ். கல்லீரல் இருக்குன்னா, கல்லீரல்ல ஒரு வெற்றிட ஸ்பேஸ் இருக்கும். கல்லீரல் வெற்றிடம் இருந்தா, அந்த வெற்றிடம் தான் கல்லீரல் செய்யக்கூடிய 1000 வேலைகள ஞாபகம் வச்சுட்டு அந்த வேலை செய்யும். லிவர் வந்து ஃபெயிலியர்ங்கிறான். என்ன ஆகுதுன்னா, லிவர் தன்னுடைய ஃபங்ஷனிங் ஆகல. அது தன்னுடைய மெமரி இழந்து போயிட்டு ஃபங்ஷன் ஆகல. ஏன் அது ஃபங்ஷன் ஆகலன்னா, அதுல வந்து இன்ஃப்ளமேஷன். அதுல வந்து கழிவுகள் வந்து அடைச்சு அந்த அந்த வெற்றிடத்தை கழிவுகள் வந்து அடைச்சிருக்கிறதுனால, தனக்கு நான் என்ன வேலை செய்யணுங்கிறதே மறந்து போகுது. அந்த லிவருக்கு. அப்ப ஒவ்வொரு உறுப்புகளையும் அந்த மெமரிஸ் வந்து இருக்குது. ஸ்பேஸ்லயும் மெமரி இருக்குது. அப்ப நம்மோட ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கிற ஸ்பேஸ் கழிவு இன்ஃப்ளமேஷன வெளியே எடுக்கக்கூடியது எதுனாக்கா, நம்முடைய அகஸ்தியர் குழம்பு தான். பேதி மருந்த காட்டிலும் அகஸ்தியர் குழம்புடைய பேதி மருந்து எடுத்தோம் அப்படின்னாக்க, நம்ம செல்லுல ஒவ்வொரு உறுப்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் கழிவுகள் வெளியேற்றும். ஆனா நம்மவர்கள் வந்து நீங்க அகஸ்தியர் குழம்பு ஒரு 4 மாசத்துக்கோ, ஒரு 5 மாசத்துக்கோ, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு டைம் எடுத்து நீங்க வந்து பேதி எடுத்துக்கணும். எடுத்துக்கொள்வதனால உங்களுக்கு வந்து உடல் சுத்தம் இருக்கும். உடல் சுத்தம், உடல் சுத்தம். உடல் பலம், உடல் பலம். உடல் சுத்தமா இருந்தா தான் உடம்பு சுத்தமாகும். உடம்பு சுத்தமா தான் மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமா இருந்தா தான் நம்முடைய சொல், செயல், எண்ணம் எல்லாம் சுத்தமா இருக்கும். நீங்க அகஸ்தியர் குழம்பு எடுத்தீங்கன்னா, மூளையில இருக்கிற கழிவெல்லாம் வெளியேற்றி, மறுநாள் வந்து உங்க மூளையே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு அப்படியே வேற மாதிரி சிந்தனை வரும். நமக்கு பிரபஞ்ச அறிவெல்லாம் இழுக்கக்கூடிய ஒரு சிந்தனைய வந்து அந்த அகஸ்தியர் குழம்பு வந்து குடுக்கும். ஸோ வள்ளல் பெருமான் வந்து பேதி மருந்து வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறார். அப்ப நம்மவர்கள் வந்து பேதி மருந்து எடுக்கணும். ஆனா அல்சர் உள்ளவங்க, பைல்ஸ் உள்ளவங்க பார்த்து எடுக்கணும். வைத்தியர்களுடைய துணை கொண்டு தான் எடுக்கணும். ஸோ வள்ளலார் வந்து பேதி மருந்து மிக முக்கியம். மலச்சிக்கல் இல்லாம இருப்பது முக்கியம். பஞ்சகற்பம் மிக முக்கியம். இந்த 3 விஷயங்கள வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு விளக்கிக்கிறோம். 3 விஷயங்கள்ல ஏன்னா நெறைய விஷயங்கள் வள்ளலார் சொன்னாரும். நம்ம எல்லாத்தையும் ஓவரா அப்படியே தொட்டு தொட்டு சொல்றத விட, ஒரு விஷயங்கள் சொன்னாலும் அதுல ரொம்ப தெளிவா, அது ஏன், எதுக்கு, அதுக்கும் சன்மார்க்கத்துக்கும் என்ன காரணம்? அதுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அப்படின்னு நம்ம வந்து கோர்வப்படுத்தி லிங்க் பண்ணி சொல்றதுனால, சின்ன சின்ன விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு 3 விஷயம் கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்கள நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தடுத்த நாட்கள்ல, அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம அடியேன் வந்து சொல்லும்போது, மீண்டும் வள்ளலார் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நான் முன்ன ஏற்கனவே அந்த வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாரி, ஒரு 20, 30 விஷயங்களுக்கு மேல நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோம். வள்ளலார் சொன்ன இப்போ முக்கியமான ஒரு சன்மார்க்கிகள் முக்கியமா கடைப்பிடிக்க வேண்டிய ஆரோக்கிய விதிகள் அப்படின்னு. ஸோ இந்த நிகழ்வுல நம்ம வந்து இதோட நம்ம வந்து நிறைவு செஞ்சோம். அந்த 3 விஷயங்கள் பஞ்சகற்பம் ஏன் குளிக்கணும்? அதுக்கும் சன்மார்க்கத்துக்கும் என்ன தொடர்பு? அதுக்கடுத்து பொன்னாங்கண்ணி தைலம் குடிக்கணும். ஏன் அதுக்கும் சன்மார்க்கத்துக்கும் என்ன தொடர்புன்னு சொல்றோம். அதுக்கடுத்து மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும். மலஜலங்களை கழிக்கணும். ஏன் அதுக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கரிசாலைய பத்தி கரிசாலைய பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்லீரல பத்தி நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த நிகழ்வுல வந்து சொல்லியிருக்கிறோம். பேசின விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா, உங்க கேள்விகள் வந்து
ஒரு 1/2 மணி நேரம் செஷனில் வந்து நம்ம வந்து விளக்கலாம். ஸோ வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த வாய்ப்பை நமக்கு வந்து ஏற்பாடு செய்த நம்முடைய குழுவினர் அனைவருக்கும், தேன்மொழி அம்மா அவர்களுக்கும், நம்மள அழைத்து வந்து இங்கெல்லாம் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்ட அவங்களுக்கும் நன்றி பாராட்டி, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் நம்மளெல்லாம் இங்கே கூட்டி வைத்து, அவர்களுக்கு கொடுத்த அந்த ஞானங்களை, ஆரோக்கிய விதிகளை பற்றி நம்மளெல்லாம் பேச வைத்து, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி கூறி, நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.